எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். வழக்கமா பேசுறதோட இந்த முறை பிஜேபியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விமர்சிச்சிருக்கிறார். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? பட் இந்த எலெக்ஷனுக்கு இது கரெக்ட்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டா உட்காந்து யதார்த்தமா பேசணும்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தானே முன்னிறுத்தி ஆகும். இந்த எலெக்ஷன்ல போட்டியே டிவிகேவா டிஎம்கேவா டிஎம்கேவான்னு சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். அவர் பேசும்பொழுதும் வேட்பாளர் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரம் வேட்பாளர் அறிவிக்க நான் கொஞ்சம் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய். லோகோ சின்னம்னே சொல்றாரு. நம்ம சின்னம் விஜய் தான், நம்ம லோகோ விஜய் தான், நம்ம வேட்பாளர் விஜய் எல்லாமே விஜய் தான். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் மிஷன். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, எவ்வளோ நேரம் பேச போகிறாரு அப்படிங்கிறது தான். ஒரு 35 நிமிஷம் கிட்ட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பேசியிருந்த விதமாக இருக்கட்டும், என்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு விஜய் ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ நல்ல விஷயங்களை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் நல்லதுலேருந்து தானே ஆரம்பிப்போம். அதனால ப்ளஸ்ஸை சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பேச்சில் நம்ம அவர் ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது பேச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. இந்த பேஜ்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், இந்த பேச்சுமே சினிமாத்தனமாக தான் இருந்தது. நிறைய பஞ்ச் டைலாக்ஸ், சிங்கம் பற்றின கதைகள் எல்லாம் இருந்தால் கூட பேச்சில் ஒரு கண்ட்ரோல் வந்துருந்தது. அது மேடை பேச்சுக்கு உண்டான ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் ஒன்று வந்திருக்கிறத பார்த்தேன். கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக வேகமாக பேசினா கூட அதில் ஒரு கண்ட்ரோல்டாக ஒன்று பேசினார். ஸோ அது அந்த யூஸ்வலாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படித்தானே அதுதானேலாம் இழுத்து பேசுவார். அதெல்லாம் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஒரு விதமாக மைண்ட் செட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் தெரிஞ்சது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன். இன்னொன்று, ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக உருவாகிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்திருக்கவங்க, அப்புறம் டிவியில் உட்காந்து நேரலையில் பார்க்குறவங்க, ஸோ அவருக்கான அந்த ஆடியன்ஸ் தொண்டர்கள் அவங்கள அவங்க பெரும் உற்சாகம் அடைகிற அளவுக்கான ஒரு ஸ்பீச்சாக இருந்தது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசியிருக்கிறார். ரொம்ப நீட்டி முழக்குனாலும் மேபி அவன் கொஞ்சம் அவனுக்கு போராக இருக்கிறது கூட சான்சஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. அவன் ஒரு மாதிரி எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவன் பயங்கர இது முடிச்சுட்டு போகும்போது வீட்டிலேருந்து பார்க்குறவனு கூட தலைவர் வேறு மாதிரி பேசிட்டாருங்கிற மாதிரி ஒரு உணர்வு தர்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று இந்த முறை வழக்கமாக பேசுகிறதோட இந்த முறை பிஜேபியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விமர்சிச்சிருக்கிறார். அதிமுகவை அட்ரஸ் பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட் டைம். அதிமுக பற்றின அந்த பேச்சே வாயில வராது அப்படின் பொழுது அதிமுகவை பெருசாக விமர்சனம் பண்ணலாம் கூட. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதுதான் அந்த அட்ரஸே போதுமானது. இந்த எலெக்ஷனுக்கு அது போதும். நம்ம எதிர்க்க வேண்டியது திமுக தானே. ஸோ பிஜேபி எதிர்த்து அதிமுக எதிர்த்த மாதிரி தாங்கிற ஒரு கணக்கில் அட்லீஸ்ட் அதிமுகவை இந்த முறை முதல் முறையாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு, விமர்சனம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. நீட் பற்றி தமிழக நலனுக்கு எதிராகத்தான் இருக்கீங்க நீங்கள் முழுக்க மோடி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பேசியிருக்கிறாரு. ஸோ இன்னொன்று, திமுக தான் நமக்கு முதன்மையான எதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்கள மட்டுமே முன்னிறுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கிறார். ஸ்டாலின் அங்கிள்லாம் சொல்கிறது ட்விட்டரில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸ் தளத்தில். ஸோ அந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அது எலாபரேட்டாக இல்லைன்னா கூட ஷார்ட்டாக இருந்தது. இவ்வளோ விஷயத்த அதில் கொண்டு வந்திருக்கிறதா பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 35 நிமிஷம் ஸ்பீச்சில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொலிட்டிக்கலாக மோடி அவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணதை தான் நம்ம பார்க்குறோம். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுக்கு எங்கேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பொலிட்டிக்கலாக அட்ரஸ் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ மோடி அவர்கள் இதுக்கு முன்னாடி பாஜகவை பாசிச கட்சி, பாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறத தவிர்த்து ரொம்ப இன் டீட்டெயிலாக விமர்சிச்சதில்லை. பேரை சொல்ல மாட்டான்னு சொன்னதுக்காக ஒரு டைம் பேரை மட்டும் சொன்னார். இந்த முறை இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கீங்க, மீனவ பிரச்சனைக்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஏரியா எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது ஒரு விமர்சனமாகவே இருக்குல்ல, அது ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்திட்டு இருந்ததில்ல. ஒருவேளை இவங்க பிஜேபி கூட ஏதோ பிஜேபி தான் இவரை கொண்டு வரதா, பிஜேபியோட பி டீமா இவர், எப்படி பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருந்ததுனால அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா பார்க்குறேன். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக தான் நம்ம 75% விமர்சிக்க போகிறோம் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் 25% நம்ம பிஜேபி விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறேன். ஸோ அது தேவையும் கூட இல்லையா. இல்லைன்னா
வெளியிருந்து அவர் மேலே சந்தேகப்படுறவங்க எப்பவுமே அந்த சந்தேகத்தை முன் வச்சுட்டு தான் இருப்பாங்க, அந்த டவுட்டோட தான் பார்ப்பாங்க. முதல்ல அவருடைய தொண்டர்களுக்கு நம்பிக்கை வரணும்ல, எங்கால பிஜேபிலாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை. எங்கால பிஜேபியை விமர்சிப்பார், அவன் பதில் சொல்றதுக்கு ஒன்று வேணும்ல. ஸோ அதனால அவனுக்கு ஒரு மெசேஜை முதல்ல கொடுக்க வேண்டியதான் முதல் கடமை. ஸோ அதற்காகவும் அப்படி பேசியிருக்கிறதா பார்க்குறேன். ஓகே. அதே போல் அதிமுக வந்து விமர்சிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்போ என்னவா இருக்குது அப்படிங்கிறதோட கடந்துட்டாருன்ற பார்க்குறோம். இது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கவங்கள இது வரைக்கும் விமர்சனம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா, இல்லை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணதன் மூலமாக அந்த கூட்டணி எதிர்காலத்தில் கூட்டணி போனாலும் போவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் அவருடைய பேச்சில் உறுதியாக தெரியுது, பிஜேபி இருக்கிறதுனால அந்த அலையன்ஸில் நம்ம கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கலாம், பிஜேபி பொருந்தா கூட்டணின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் சொல்ல முடியாது இல்லையா. எப்போவுமே ஒரு 1% நம்ம வச்சுக்கணும் வாய்ப்பாக. ஸோ அந்த 1% வாய்ப்பில் பிஜேபி வெளியே போனால் அன்னைக்கு சேர வேண்டிய சூழல் வரலாம். அதனால நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணுவோம், இந்த அளவுக்கு வச்சுருந்தா போதுங்கிற ஒரு நோக்கமாக கூட இருக்கலாம். ஆனால் பிஜேபி கூட என்றைக்குமே ஒரு பிஜேபி இருக்கிற வரைக்கும் அந்த அலையன்ஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அதை தெளிவுபடுத்திடுறாரு. அதை ஒரு பேச்சில் எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைங்க ஆல்ரெடி தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த பேச்சிலையும் நம்ம அதை அப்படி தான் புரிஞ்சுக்கணும். வேறு அதில் நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைய வரைக்கும். திமுகவை இதுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்காரு, கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் பேர் சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இப்போ வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் வந்து அவருடைய ஒரு வீடியோ வெளியிட்டப்போ என்ன அப்பான்னு அழைக்கிறாங்க எல்லாரும். ஸ்டாலின் அப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜ், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். எலெக்ஷனுங்கிறது இப்போ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு களம் மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது எலெக்ஷனில். நம்ம என்ன லோகோ யூஸ் பண்ணுறோம், என்ன கோட் சொல்கிறோம், என்ன நம்மளோட முழக்கம் என்னவா இருக்குது, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி பிராண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. அது தப்புன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்படி தான் மக்கள் பழகி இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அன்னைக்கும் இருந்துச்சு. அன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு பேர் இல்லை அதுக்கு. இன்னைக்கு அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அன்றைக்கி டீம் இல்லை, அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க, இப்படி ஒரு விஷயத்தை முன்னிறுத்தலாம்னு முடிவு பண்ணிப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிற பேர் இல்லை. இன்றைக்கி அந்த பேரும் டீமும் இருக்கிறதுனால நமக்கு அது தெரியுது வெளிப்படையாக. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக கெட்ட ஸ்ட்ராட்டஜியாங்கிறத நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் போது அதில் ஒன்றும் ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிறவர் இப்படியான ஒரு இமேஜை ஒரு வயதுக்கு அப்புறம் இப்படி ஒரு இமேஜுக்குள்ளே நகர் நினைக்கிறது தவறு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்படி ஒரு இமேஜை ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது அந்த இதை உடைக்கணும். ஏன்னா நமக்கு எதிரி சொல்லிடுறாருல, நமக்கு எதிரி திமுக தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். போட்டியே டிவிகே, அதில் ரொம்ப கவனமாக இந்த எலெக்ஷனில் போட்டியே டிவிகேவா டிஎம்கேவா டிஎம்கேவான்னு சொல்லுவார். நான் எதிர்பார்த்தேன் டிவிகேவா டிஎம்கேவா அப்படி நிப்பாட்டுறாருல. ஸோ அதுதான் போட்டி அப்படிங்கும்பொழுது நம்ம 2 பேருக்குமான போட்டி. அப்போ அவர் அப்பான்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறார், அதை உடைப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கிள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வாட்டி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் மினிமம். வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன ஸ்டாலின் அங்கிள் இப்படி பண்ணலாமா அங்கிள், இந்த மாதிரி வந்து திருப்பி பேசிட்டே இருந்தார். நம்ம இன்டர்வியூ முடிச்சுட்டு இந்த ஸ்பீச் முடிச்சுட்டு இன்டர்வியூ ஆரம்பிக்கிற இந்த கேப்லேயே ட்விட்டரில் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு வந்து விஜய் ரசிகர்கள் அல்ல தொண்டர்கள் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வகையான ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுமே அல்லது போட்டியாளரை வந்து இறக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அவருக்கு ஒன்றும் பெரிய கொச்சையான வார்த்தையெல்லாம் கிடையாது. அவர் இதோட பெரிய கொச்சையான விமர்சனத்தெல்லாம் தாண்டி வந்துட்டார். அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு முதலமைச்சராக விமர்சனம் இருக்குது, விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது வேற பக்கம். பட் அவர் தனி மனிதராக முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சந்தித்த விமர்சனங்களும் ஏளனங்களும் கொச்சைப்படுத்தல்களும் இருக்குல்ல, அது இன்னொரு லீடர் சந்திச்சிருக்காருன்னா எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் அவர் கொஞ்சம் ஈஸியாக தான் கடந்து வந்தார். அந்த வகையில் எனக்கு அந்த ஏரியாவில் எனக்கு ஸ்டாலின் அவரை ரொம்ப பிடிக்கும். என்னென்னவோ சொல்லியிருக்காங்கல்ல, என்னென்னவோ மோசமான பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கட்டத்திலே இல்லை அவர் முதலமைச்சராக எக்ஸ்ட்ரா ஒரு கட்டம் இருந்திருக்கு போல. ஸோ இது அவர் ஹேண்டில் பண்ணிடுவார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இது என்ன ஆகுனா இது தொடருவாங்க. நீங்கள் எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் விஜயோட கட்சி இருக்க மற்றவங்களும் இந்த ஸ்டாலின் அங்கிள்ங்கிற விஷயத்த தொடருவாங்க. நேருக்கு நேர் போட்டிக்கும் போது அவரை வந்து கொஞ்சம் கீழே இருக்கணும் இல்லையா, இமேஜ் வைஸ்ங்கிறதுக்காக எடுத்ததாக பார்க்கலாம். இதுவும் தப்பு இல்லைங்கிறது தான். எப்படி அவங்க அப்பான்னு சொல்கிறத எடுத்து வச்சாங்கிறதோ தப்பு இல்லையோ, அதே மாதிரி ஒரு எதிர்கட்சியாக இதை செய்கிறதும் ஒன்றும் தவறு இல்லை. இது ஸ்ட்ராட்டஜி. ஒரு பக்கம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அந்த ஸ்னோலினோட அம்மா வந்து குழந்தை வந்து தாய்மாமா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து எனக்கு நான் வந்து தாய்மாமா தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடையாளத்தை எப்படி பார்க்குறது? இதுதான் இதில் இருக்கக்கூடிய முரண்கள், அரசியல் முரணே இதுதான். நம்ம இங்கே பிராண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நமக்கு சித்தாந்தம் எல்லாத்தையும் தாண்டி அந்த சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கிற அல்லது அந்த சித்தாந்தத்திற்கு ஒரு முகம் தேவைப்படும். கம்யூனிசம் உலகத்தின் மிகப்பெரிய சித்தாந்தம், மிக உன்னதமான சித்தாந்தமாக நான் பார்ப்பேன். திராவிடமும் அப்படி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்.
பட் அந்த சித்தாந்தத்துக்கு நமக்கு ஒரு முகம் தேவைப்படுது. நமக்கு கார்ல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பெரியார் உட்பட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ முகங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் பொழுது இந்த பிம்ப அரசியல் நீங்கள் தவிர்க்க முடியாது. ஸோ அவர் அப்பான்னு சொன்னால் நீங்கள் தாய்மாமன் சொல்கிறீங்க. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜிகளும் இருக்கும். இந்த அதே நம்ம அவங்கள அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் கூட நமக்கும் ஒரு இமேஜ் தேவைப்படுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இது தவிர்க்க முடியாதுங்கிறது தான். இந்த பிராண்டிங்கிற விஷயம் சொன்னீங்கல்ல, அதில் வந்து விஜய் அப்படிங்கிறது தான் வந்து கம்ப்ளீட்டாக பிராண்ட் பண்ண ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் பேசும்போது அந்த தொகுதிகள் எல்லா தொகுதியிலும் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், அந்த பாட்டு புதுசாக ஒரு சாங் விட்டுருங்க, அதில் வந்து உங்கள் விஜய்னு சொல்லியதாக இருக்கட்டும், ரொம்ப விஜய் அப்படிங்கிற இமேஜை வந்து கம்ப்ளீட்டாக பிராண்ட் பண்ணிடலாம், டிவிக்கேனா விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குதா? அதுதான் இந்த மாநாடோட அவங்க கொண்டு போய் சேர்க்க நினைச்சது விஜய் என்கிற பிராண்டு தான். இது வரைக்கும் அவர் அப்படி பேசல. விஜய்ங்கிற வார்த்தை அவர் அதிகமாக யூஸ் பண்ண. இந்த முறை பாடலே உங்க விஜய் தான். அவர் பேசும்பொழுதும் வேட்பாளர் அறிவிக்க போறேன் அப்படின்னு சொன்னதான், ஓ இவ்வளோ சீக்கிரம் வேட்பாளர் அறிவிக்க, நான் கொஞ்சம் முதற்கட்ட வேட்பாளர் கூட சொல்லல, வேட்பாளர் அறிவிக்க போறேன்னு சொல்லி என்ன வேட்பாளர் அறிவிக்க போறேன்றாரு, எத்தனை வேட்பாளர்னு ஒரு செகண்ட் யோசிச்சிட்டேன். மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னதும் என்ன அது இவ்வளோ சீக்கிரம்ட்டு நான் வந்து கிழக்குல யார் ஆல்ரெடி எம்எல்ஏன்னு யோசிக்க ஆரம்பிச்சப்போ தான் டப்புன்னு இப்படி ஒன்று வந்துட்டார். இது ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜி. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் அதிமுகவை சேர்ந்தவர், அவர் வேற தொகுதியில் இருக்கிறாரு, கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு தொகுதியில் இருக்கிறாரு, நின்று எம்எல்ஏ. அடுத்த முறை எலெக்ஷனில் அவங்க வந்து அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னொரு தொகுதி, எங்கள் தொகுதிக்கு குளச்சல் தொகுதிக்கு அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ இவர் இந்த எம்எல்ஏ வந்து சொல்கிறாரு, அம்மா எனக்கு வந்து அந்த தொகுதியில் ஓட்டு கிடையாது, அங்கே வேற சமூகத்து மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இங்கே தான் நம்ம சமூகத்து மக்கள் அதிகமாக இருக்காங்க, நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா இப்படி ஜெயிக்கிறது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்களாம், ஓட்டு உனக்கு போடுறாங்களா எனக்கு போடுறாங்களா, போய் நில்லையே அப்படின்னா. அவர் ஜெயிக்கவும் செஞ்சார் எங்கள் தொகுதியில். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது ஜெயலலிதா அவங்க அதிமுகவை, அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிமுகவை அவங்க புரிஞ்சு வச்சது, அவங்க ட்ரீட் பண்ணது எல்லாமே இப்படி தான். ஒரு வகையில் அது ஒர்க் அவுட் ஆகும், மைனஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்த கட்ட வேட்பாளர்களை வளர்த்து விடுறதுல இது ஒரு தடையாக இருந்தால் கூட முதல் எலெக்ஷனில் இது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா முதல் எலெக்ஷனில் அடுத்து வரக்கூடிய வேட்பாளர்கள் நமக்கு 4-5 பேரை தாண்டி, தட் மீன்ஸ் இப்போ மேடையில் இருக்க 4-5 பேரை தாண்டி வேற யாரையுமே நமக்கு தெரிய போகிறது இல்லை, நம்ம விஜயை வச்சு தான் ஓட்டு போடணும். அதை தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா வேட்பாளர் அறிமுகம் இல்லாதவங்க நிற்பாங்க, ஸோ நான் நிற்கிறதா நினைச்சு ஓட்டு போடணும், விஜய் தான் எல்லா தொகுதியிலையும் வேட்பாளருங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு. இப்படி ஒன்று கூட சொல்றாரு, என் முகம்தான், இதுதான் நம்ம லோகோ, சின்னம்னே சொல்றாரு, நம்ம சின்னம் விஜய் தான், நம்ம லோகோ விஜய் தான், நம்ம வேட்பாளர் விஜய், எல்லாமே விஜய் தான், எனக்கு தான் நீங்க போடணும், நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு. கடந்த 10-15 வருஷங்கள்ல இது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கூட. எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ராட்டஜி அரசியல் ஆலோசனை குழுக்கள் மையங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகுது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும். விமர்சனமும் வரும், நான் சொன்ன மாதிரி, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு மாதிரி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறார், ஒரு சர்வாதிகார தன்மை, ஜெயலலிதாவோட இருந்த சர்வாதிகார தன்மைங்கிற விமர்சனத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த எலெக்ஷனுக்கு இது கரெக்ட்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக உட்காந்து யதார்த்தமாக பேசணும்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் தானே முன்னிறுத்தி ஆகணும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் பேர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனால் தான் அவங்க அடுத்த கட்ட முகங்களாக மாறுவாங்க. அப்போ அவங்க முகங்களாக மாறுவதற்கு முன்னாடி இவர் தானே அடையாளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்துறாரு. கரெக்ட் தான். இந்த மாநாட்டோட நோக்கமே அவங்க விஜய் அப்படிங்கிற பேரை, உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதாகட்டும், வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற சொல்றதாகட்டும், எம்ஜிஆரையும் அண்ணா அவர்களையும் 67, 77 அண்ணா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எடுக்கிறதாகட்டும், அண்ணா ஆரம்பித்து திமுகவை ஆரம்பித்தவர் அண்ணா, அதிமுகவை ஆரம்பித்தவர் எம்ஜிஆர், அவங்க 2 பேர் எடுத்து கட்சி தொடங்குறீங்க, அவங்க 2 பேரும் எடுத்துக்கிறீங்களேங்கிற ஒரு விமர்சனம் வந்தால் கூட அதெல்லாம் தூக்கி தூரப்படும். அந்த இமேஜ் தான் நம்ம பில்டப் பண்ணணும். அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி விஜய் இந்த மாதிரி ஒரு பெரிய புரட்சியை கிரியேட் பண்ண போறாரு விஜய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பெரிய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அதை அப்படி பேசியிருக்கிறாரு. பெருசாக ஒர்க் அவுட் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் அந்த அவங்களோட ஆதரவாளர்கள் மத்தியில். ஓகே, இப்போ அந்த 66, 77 மாதிரி 26ல் நடக்குமான்னு நமக்கு தெரியல, அதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, 66, 77 அந்த மாதிரி 67, 77 இப்போ அந்த மாதிரி 26ல் அப்படின்னு சொல்றாருல, அது எவ்வளோ தூரம் வந்து கிரவுண்டில் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு கட்சி தொடங்குறவர் வந்து இந்த முறை நம்ம எதிர்கட்சியாக வர்றதுக்கு வேலை செய்வோம், அடுத்த வாட்டி முதலமைச்சர் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. கட்சி வந்து நம்ம இந்த முறை முதலமைச்சர் நம்ம தானே சொல்ல முடியும். சீமானுமே தான் சொல்லுவார். கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் நேரடியாக மக்களவைத் தேர்தலில் போட்டிட்டார். அப்போ அவர் சொன்னது நாளை நமதே 40 நமதேன்னு தான் சொன்னார். அவருடைய கோஷம் அதுவாக தாங்க இருந்தது. அந்த தொகுதியில் அந்த எலெக்ஷனில் அவருக்கு ரோலே கிடையாது. அவர் செஞ்ச பெரிய தப்பு அதுதான். அவர் நேரடியாக சட்டமன்ற எலெக்ஷன் வந்திருக்கோம். ஸோ ரோலே இல்லாதவங்களுக்கு என்ன ஓட்டு போடுவாங்கன்னு ஒன்று இருக்குது. அதனால அவருக்கு ஓட்டு 4% நின்னதுக்கான காரணம். ஓகே, ஸோ அப்படி தான் சொல்லுவாங்க.
அது நடக்குமா நடக்காதாங்கிறது அவங்களுடைய களப்பணிகள், செயல்பாடுகள், மக்களோட மனநிலையை பொறுத்து. ஆனால் அவங்க அப்படி தானே சொல்ல முடியும். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, நம்ம ரொம்ப யதார்த்தமாக பேசும்போது அது எப்படி எலெக்ஷனுக்கு நேரடியாக வந்து முதல் எலெக்ஷன்லேயே ஒரு தொகுதியில் 35% ஓட்டு வாங்கினாதாங்க ஜெயிக்க முடியும். 35% ஓட்டு வச்சு 118 தொகுதியில் ஜெயிக்கணும். அப்போ தான் நீங்கள் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா அது எப்படியா பாசிபிள் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லாருக்குமே வரும். அது பொதுவாக வரக்கூடிய இமேஜ். ஸோ அதனால் அது கஷ்டம்னு நம்ம சொல்கிறோம். பட் அவங்க அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது நம்ம ஜெயிக்கணும், அதை நம்ம அடைவோம் அப்படிங்கிறதானே பேச முடியும். அதுதானே அவங்க தொண்டர்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்க முடியும். அப்படி தான் பார்க்கணும் அதை. ஓகே, கொஞ்சம் முன்னாடி பிராண்டிங் பற்றி பேசினப்போ நீங்கள் ஒரு லாஜிக் சொன்னீங்க. அந்த லாஜிக் படி அந்த அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இன்னொரு பக்கம் விமர்சனமாக பார்க்கும்போது ஆல்ரெடி டிவிகே மேலே சொல்லக்கூடிய விஷயம் வந்து அங்கே யாருமே அரசியல் பயப்படவே இல்லை, விஜய்ங்கிற ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது, அந்த ஹீரோயிக் இமேஜுக்கான ரசிகர்கள் மட்டும்தான் வர்றாங்க அப்படிங்கிறத விமர்சனமாக சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த இமேஜை மட்டுமே தான் நாங்கள் முன்னிறுத்த போகிறோம், கொள்கைகளோ மற்ற அரசியல் செயல்பாடுகளோ இல்லாமல் இந்த இமேஜை முன்னிறுத்த போகிறோன்றது விமர்சனத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி தானே இருக்கும். நீங்கள் உட்காந்து பொறுமையாக நம்ம யோசிச்சு பாருங்க. எந்த கட்சியில் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க? எந்த கட்சியில் அவ்வளோ ஃபுல்லி பொலிட்டிசைஸ் தொண்டர்கள் எந்த கட்சியில் இருக்காங்க சொல்லுங்களேன்? திமுக எல்லாமே பொலிட்டிசைஸ் தொண்டர்கள் தானே? அதிமுக எல்லாருமே பொலிட்டிசைஸ் தானே? இல்லை, ரொம்ப குறைவான பேர் தான் எப்போவுமே பொலிட்டிசைஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரசியல் புரிதலோடு இருப்பீங்க, நான் ஒரு அரசியல் புரிதலோடு இருப்பேன். அவர் விஜய் ஓட்டு கூட போடுவார். இப்போ அவரை நம்ம பொலிட்டிசைஸ் இல்லைன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறது? நான் கட்சி மாநாடுகளுக்கு போயிருக்கிறேங்க. இங்கே இருக்க கட்சி மாநாடுக்கு போயிருப்பேன். இங்கே இருக்க 2 பெரிய கட்சியில் ஒரு கட்சி தானே போயிருப்பேன். கட்சி மாநாடுக்கு போய் திருநெல்வேலியில் ஒரு மாநாடுக்கு போய் நாங்கள் ஒரு பெருங்கூட்டம் போனோம் ஒரு பஸ்ஸில். அதில் எங்கள் கூட்டத்திலேருந்து ஒருத்தன் என்னுடைய நண்பன் ஒருத்தன் போலீஸ் ஜீப்புக்கு மேலே ஏறினு டான்ஸ் ஆடுறான். போலீஸ் ஜீப்புக்கு மேலே அதை நீங்கள் செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ அது எப்படி நடந்தது? இது எல்லா காலத்தும் நிகழுது தானே. அன்னைக்கு மட்டும் சோஷியல் மீடியா இருந்திருந்தா நான் 2020 ட்ரெண்ட் ஆயிருக்க மாட்டேன், அப்பவே ட்ரெண்ட் ஆயிருக்கும். சோஷியல் மீடியா இல்லைங்கிறதால நான் வைரல் ஆகல. புரியுதா? ஓகே. ஸோ அரசியல் படுத்தப்பட்டவர்கள் எப்பவுமே குறைவாக தான் இருப்பாங்க. 1. 2வது, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர். அவருக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவரை பார்த்து திரையில பார்த்து விசிலடிச்சவங்க தான். அவங்ககிட்ட ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து அரசியல் படுத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு நம்ம அரசியல் படுத்தப்பட்டவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. இன்னொரு ஆங்கிள் யோசிங்க. அரசியல் படுத்தப்படல அவங்க அப்படின்னா இன்னைக்கு தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இது வரைக்கும் அவங்க அரசியல் படுத்தப்படல. அது யார் தப்பு? இங்கே இருக்க 2 கட்சிகளோட தப்பு. நீங்கள் தானே அரசியல் படுத்திருக்கணும் அவங்கள. ஏன் அரசியல் படுத்தல? முடியாது. அந்த வயசில் பொறுமையாக தான் நம்மால் பொறுமையாக தான் வருவாங்கிற மாதிரி பொறுமையாக தான் அரசியல் படுத்தப்படுவான். சில பேர் கடைசி வரை அரசியல் படுத்தப்படாமலே இருப்பான். அவன் பொலிட்டிசிஸ்டே ஆக மாட்டான். நேரடியாக அரசியல் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு நம்புற ஒருத்தன், அந்த ஏரியாவுக்குள்ளே வராத ஒருத்தன், அவன் பொலிட்டிஷியன்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை. அப்படித்தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறான். இன்னும் ஏன் நம்ம ஊரில் உட்காந்து ஜங்பையெல்லாம் யார் ஜாதி பார்க்கணும் ஏன் பேசுகிறான்? அவன் சேஃப் சோனில் இருக்கிறான். நம்ம ஊரில் நிறைய பேர் நம்ம சேஃப் சோனில் வச்சிருக்கோம். அது இந்த திராவிட கட்சியோட சாதனை. பொலிட்டிஷியன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவன் அதுவாக தான் நடக்கும். அது வயது வர வர அவன் படிக்க அவன் பேச, செய்திகளை பார்க்க, விஷயங்களை தெரிஞ்சுக்க தான் ஒவ்வொரு இஷ்யூலேருந்து அவன் பொலிட்டிஷியன்ஸ் ஆகும். அவர்கிட்ட இருக்குது இன்னைக்கு 100% அவருடைய ரசிகர்களாக இருந்து தொண்டங்களாக வந்தவங்க தான். அப்போ அவங்ககிட்ட இங்கே பெரிய பொலிட்டிசைஸ்லாம் வந்து எதிர்பார்க்க கூடாது. அதுவும் 15 வருஷமாக கட்சி நடத்துகிற ஒருத்தர் பொலிட்டிசைஸ் ஆகிட்டானா? அங்கேயே ஆகலையே. அது எப்படி நீங்கள் முதல் வருஷம் எதிர்பார்ப்பீங்கன்னா அது கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். அப்போது இன்னைக்கு அவன் அப்படி தான் இருக்கிறான். நீங்கள் பாலிடிக்ஸில் கொள்கை சித்தாந்தம் எல்லாம் எப்படி ஒரு 50%, இன்னொரு 50% கலை யதார்த்தம். அந்த கலை யதார்த்தத்துக்கு ஒரு வேலை செய்யணும்ல. எதுக்கு காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு? நீடு இருக்கு இல்லையா? எதுக்கு திட்டங்களை அறிவிக்கிறோம்? எதுக்கு இலவச திட்டங்களை பற்றி நிறைய பேர் விமர்சிக்கிறான். தப்பான விமர்சனம். ஆனாலும் எதுக்கு நம்ம இலவச திட்டத்தை அறிவிக்கிறோம்னா நீடு இருக்கு. அது கள யதார்த்தம். அப்போ களத்தில் மக்கள் இப்படி இருக்கிறான். நம்ம தொண்டர்களுக்கு எதுக்கு வந்து ஏன் மற்ற கட்சிகள் வந்து காசு கொடுத்து வர வைக்கிறாங்க? கூட்டத்துக்கு ஏன் கூட்டு வராங்க? வரமாட்டான்னு தெரியுது இல்லை? பொலிட்டிசைஸ்டு தானே. நீங்கள் பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்களே, வர வேண்டியது தானே. ஏன் வரமாட்டேன்? ஏன் காசு கொடுக்க வேண்டியது வருது? ஏன் சாப்பாடு கொடுக்க வேண்டியது வருது? இல்லையா? அப்போ குறைவாக தான் பொலிட்டிசைஸ் ஆனவன் இருப்பான். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும். நம்ம கொஞ்சம் அப்போது கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த யதார்த்தத்துக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும். இப்போ திமுகவை எடுத்துக்கோங்க. அவங்க சித்தாந்தம் பேசுகிறாங்க, கொள்கைகள் பேசுகிறாங்க, பெரியார் பேசுகிறாங்க, கலைஞர் அண்ணா இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க, மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறாங்க. இல்லை, இவ்வளோ விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது கூட கலை அரசியலுக்கு அவங்க ஒரு வேலை செய்யணும். இவ்வளோ விஷயத்த பேசி இது வரைக்கும் அந்த 30% ஓட்டு அவங்க நம்பக்கூடிய 30% ஓட்டு அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 50% தான் அது. இன்னொரு 50% அவங்க வேற ஒரு வேலை செய்யணும். ஏன்னா கலை யதார்த்தம் வேற மாதிரி இருக்கும்.
இல்லையா? அதில் நிறைய விஷயம் அப்படி இருக்கும் பொழுது இங்க பெரும்பாலும் பொலிட்டிஷியன்ஸ் ஆகாத ரசிகர்களாக இருந்த தொண்டர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா விஜய் இதைத்தான் பண்ணணும். அதனால நான் யோசிக்கிறேன், ரொம்ப சீரியஸான சில விஷயங்களை டச் பண்ணாம எல்லாமே ஜஸ்ட் அது ஒரு 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 மேம்போக்கான ஸ்பீச்சாகவே இருக்குன்னா இவங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீரியஸாக பேசினா இவன் எப்படி ரிசீவ் பண்ணுவான், இவன் என்ன அது தலைவர் வந்து ரொம்ப போரா பேசிட்டாருன்னு கூட சொல்லிடுவான், அவங்க ஒரு அவேர்னஸ் கூட இருக்கலாமான்னு எனக்கு தெரியல. அப்படி கூட ஒன்று இருக்கலாம். ஸோ அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவருக்கு இருக்க கூட்டத்தை இன்னைக்கு என்கேஜிங்காக வைக்கிறதுக்கு இந்த பிம்பம் தான் தேவை. வேட்பாளரை பற்றி அவன் ஓட்டு போட போகிறது இல்லை, விஜய் பார்த்தா ஓட்டு போட போகிறான். அப்போ அவங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ விஜய் பார்த்தா ஓட்டு போட போகிறேன், விஜய் பார்த்தா ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்லணும்ல. ஸோ அந்த வகையில் அது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததா எம்ஜிஆர் அவர்கள் பற்றி பேசுகிறாரு, எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு, அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இருந்தார்ன்றதை சொல்லிட்டு அந்த தொடர்ச்சியாக தன்னை முன்னிறுத்துறாரு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் இருந்து முதலமைச்சராகி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்து போனவர். அப்போது அதுக்கப்புறம் அரசியலில் நிறைய பேர் நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருந்தா கூட அதில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணவர் விஜயகாந்த். எம்ஜிஆர் ஆப்வியஸ்லி நீங்கள் கம்பேர் பண்ண தான் செய்யணும். ஏன்னா எம்ஜிஆர் தான் இப்படி வந்து முதலமைச்சர், அது மாதிரி நான் வருவேங்கிறத கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. விஜயகாந்த் இந்த வாட்டி பேசுறது ஒன்று மதுரை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று விஜயகாந்துக்கு மேலே, விஜயகாந்துக்கு அரசியல்வாதி எனக்கு அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குது. அவர் ஒரு நல்ல அரசியல்வாதிலாம் நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. அவருக்கு முதல்ல தனியாக நின்னார், அப்புறம் கூட்டணியிலேருந்து எதிர்கட்சி தலைவர் ஆனார். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சார். அடுத்த மக்கள் நல கூட்டணி. இன்னைக்கு சூழலுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றின சரியா புரிதெல்லாம் மக்கள் நல கூட்டணி போகிறோம். அதுக்கப்புறம் பிஜேபி அப்படி போய்ட்டு அப்புறம் உடல்நலம் கம்மியாயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. ஸோ அவருடைய அரசியல்வாதி, அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய இமேஜ், அன்றும் இன்றும் இருக்க இமேஜ் ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷத்துக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சாருன்னு கேள்வி கேட்க மாட்டார். ஆனால் அவருக்கு இயல்பாக ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த இமேஜ் ஒன்று இருக்கு இல்லை. ஸோ அப்போ அந்த இமேஜையும் நான் அவருடைய தம்பி, அது மதுரையில் ஒர்க் அவுட் ஆகும்ல. அதற்காக தான் விஜயகாந்த் டச் பண்ணது. இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் பேசிட்டு இருக்க மாட்டார். மதுரைங்கிறதுனால மட்டும்தான் டச் பண்ணுவார். மற்றபடி அது சார்ந்த ஏரியாக்களில் டச் பண்ணலாம். அந்த பகுதிகளில் ஓவராலாக அவங்க எம்ஜிஆரை டச் பண்ணி தான் ஆகணும், அதை தவிர்க்க முடியாது. விஜயகாந்தை பயன்படுத்த மதுரைக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எம்ஜிஆர் தானே அவங்க பேச முடியும். எம்ஜிஆர் அடுத்த எம்ஜிஆர் நான் தான். அவர் விஜயகாந்த் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒரு பையன் பேனர் பிடிச்சிட்டு இருந்தாப்புல, 3வது எம்ஜிஆர் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் விஜயகாந்த் ஃபோட்டோ இருக்கு, எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கு, விஜய் ஃபோட்டோவும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு விஜயகாந்த் வரும்போது கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு நிறைய பேர் அன்னைக்கு ட்ரெண்ட். அது அப்போ ட்ரெண்டுங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அது ட்ரெண்ட் அது. ஸோ அது அப்படித்தான் அந்த மதுரைக்கான ஸ்ட்ராட்டஜியை விஜயகாந்தை யூஸ் பண்ணதை பார்க்குறேன், பேசினதை பார்க்குறேன். விஜயோட ஸ்பீச்சில் ஒரு குட்டி கதை அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும். இந்த மாநாட்டிலையுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கிறாரு, ஒரு ராஜா தளபதி விதை அப்படின்லாம் சொல்லிட்டு. அந்த கதை எப்படி இருந்துச்சு? குட்டி கதை ஒன்று சொன்னால், தொடக்கத்தில் ஒரு சிங்கக்கதை ஒன்று சொன்னார். அதுவும் ஒரு குட்டி கதை தான். ஆக்சுவலி 2 கதை சொன்னார். சிங்கம்ங்கிறது அவர் என்ன மீன் ஃபர்ஸ்ட் கதைக்கு வரும். சிங்கத்தை என்ன மீன் பண்ணுறாருன்னா, அவர் மேலே நம்ம வைக்கிற விமர்சனம் என்ன, நிறைய விஷயத்துக்கு கருத்து சொல்ல மாட்டாரு, சும்மா இருக்கிறாரு, அடிக்க வேண்டிய பாலெல்லாம் 6 அடிக்க வேண்டிய பாலெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ண நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, தேவையான விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுவேன். என்னுடைய எலெக்ஷன் தான், சும்மா எல்லாத்துக்கெல்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு வகையான பாலிடிக்ஸை முன்னிறுத்துறாரு. அது சரி கிடையாதுங்கிறது என்னோட கருத்து. அது பாலிடிக்ஸ் கிடையாது. எலெக்ஷனை மட்டுமே நாங்கள் எதிர்நோக்கியான வேலைகளை மட்டும்தான் நான் செய்வேன், எல்லா இஷ்யூஸுக்கும் நான் கருத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னா தப்பு. ஒரு பொலிட்டிஷியன் எல்லா இஷ்யூஸும் கருத்து சொல்லுவோம். எல்லா இஷ்யூஸுக்கும் உங்கள் கருத்து என்னென்னு சொன்னால் தான் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா சந்தேகங்களை விளைவிக்கும். இப்போ நம்ம கவின் விவகாரம், ஆணவ கொலை விவகாரத்தில் நம்ம அப்படி தான் சந்தேகங்கள் வருது இல்லையா. நீங்கள் அமைதியாக இருந்ததுனால வந்து விளைவு. அன்னைக்கு நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அந்த சந்தேகம் போயிடுச்சு இல்லையா. ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே கருத்து சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அந்த கதையை நான் பாசிட்டிவான ஒரு கதையாக பார்க்கல. பட் ஒரு சிங்கம் வந்து அடித்தா அவ்வளோதான், காட்டுக்கே மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருக்குங்கிற மாதிரி ஒரு சினிமா பாணியில் ஒரு கதையோடு ஆரம்பித்தார். பட் அது அவங்களுக்கு, ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். இது ஒரு வேல்யூடான கதையாக பார்க்குறேன். இந்த நெல் விதையை கொடுத்து அரசியல், அது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி தானே. அரசியல் மட்டும் இல்லைங்க, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கன்னா அரசியலாக இருக்கலாம், இயக்கமாக இருக்கலாம், அமைப்பாக இருக்கலாம், ஈவன் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். பொது வாழ்க்கையில் நீங்கள் வந்து எல்லாமே சர்வீஸ் ஓரியன்ட் தான். நீங்கள் பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க, சர்வீஸ் ஏரியாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அங்கே நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு வேலிடான கதை தான். நீங்கள் அவன் நேர்மை அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டான்னா மற்ற தவறுகள்லாம் குறைஞ்சிடும். நான் நேர்மையானவனா என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நேர்மை எல்லாத்துக்கும் உண்டு இல்லை, எல்லா ஏரியாலையும் வந்துடும்.
இப்போ அவன் நேர்மையானவனா பர்சனலாக கூட அவன் சரியாயிடுவான். பர்சனலாக ரொம்ப தவறான ஆளாக இருந்தால் அவன் எப்படி நேர்மை பேச முடியும்னு ஒன்று அவனுக்கே உறுத்தும்ல. ஸோ நேர்மை தான் எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயத்த பார்க்குறேன். அன்புன்னு சொல்லுவாங்க, அன்பு, அடைக்கலம், ஆறுதல் அதெல்லாம் இல்லை. பொது வாழ்க்கைக்கு வந்தால் நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இன்னொன்று இங்கே நமக்கு இயல்பாகவே இங்கே திராவிட கட்சிகள் சேர்ந்து நம்ம மாநிலத்தை எந்த அளவுக்கு மேல் நோக்கி கொண்டிருந்தா கூட நம்ம அவர்கள் எல்லாம் நேர்மையற்றவர்களே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அதை நான் முழுசாக ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் நேரடியாக போய் பார்த்து பழகுங்க. அவங்க அரசியல்வாதிகளோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத. ஆனால் 100% எல்லாரும் நேர்மையானவங்களாம் அது இல்லை. அதை நம்ம ஒத்துக்கிறோம் போது இவங்கெல்லாம் நேர்மையாக இல்லாதவங்க, இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுவான், இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்குறான், இவங்கெல்லாம் திருட்டுப்பான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பம் இருக்குல்ல. அந்த பிம்பத்தை கையில் எடுக்கார். நேர்மை தான் ரொம்ப முக்கியம். கமலுமே நேர்மையான கொம்பா அப்படிங்கிறத அவர் நேர்மைங்கிற விஷயத்த முன்னிறுத்துறாரு. கமல் கொஞ்சம் நேர்மையான ஆளும் கூட, ரொம்ப நேர்மையான மனுஷன் அந்த ஆளுன்னு நமக்கு தெரியும் நமக்கு. அதனால அவர் ரொம்ப தைரியமாக அதை முன்னிறுத்த முடிஞ்சது. இவரும் அந்த விஷயத்த முன்னிறுத்துறாரு. பட் இவர் நேர்மைன்னு வரும்போது நீங்கள் டேக்ஸ் கட்டல இப்படிலாம் நம்ம சில விஷயத்த சொல்லுவோம். உண்மையாகவே அங்கே என்னங்கிறது நமக்கும் பெருசாக தெரியாதுல்ல. அதனால் அதெல்லாம் விட்டுருவோம். பாசிட்டிவ்ஸ் அதில் உண்மை இருந்தால் கூட பாசிட்டிவ்ஸ் பாஸ்ட். நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியமான டூல் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கதை கொஞ்சம் வேலிடான கதையாக பார்க்குறேன். ரொம்ப அவசியம் தானே. இன்னொன்று அவர் நேர்மை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் எப்படி ஒரு கட்சியில் இருக்க எல்லா தொண்டர்கள் பொலிட்டிஷியன்ஸ் இல்லையோ அது மாதிரி நீங்கள் நமக்கு ஊழலற்ற ஆட்சியை தருவோம்னு பேசினா கூட, எலெக்ஷனுக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு பேசினா கூட, திருநெல்வேலி பக்கம் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் காசு கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? மக்கள் நீதி மையத்திலே நடந்துருச்சு. பாண்டிச்சேரியில் ஒருத்தர் காசு கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் 230 தொகுதி வேட்பாளரையும் நீங்கள் நேர்மையானவனா நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அவ்வளோ தூரம் நீங்கள் லென்ஸ் வச்சுலாம் இது பண்ணி பார்க்க நேர்மையான ஆள் மாதிரி தான் இருப்பான், பேசுவான் இல்லையா? அப்போ தெரியாதும் போது அவங்ககிட்ட இதை கடத்தணும்ல. நேர்மையானவங்க தான், அரசியலுக்கு நேர்மையானவங்க தான் தேவை. ஒன்று இவர்கள் நேர்மையற்றவர்கள், நாங்கள் நேர்மையானவங்கன்னு நிறுவுறது. இன்னொன்று அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கே நேர்மை எவ்வளோ முக்கியம், நேர்மையாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் தெரியப்படுத்துகிறதா நம்ம பார்க்கலாம். அது நல்ல கதை தான், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நான் மன்னர் கதைன்னு ஆரம்பித்ததும் எனக்கு பல காமெடி கதைகள் ஞாபகம் வந்துச்சு. இது நல்ல கதை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.